ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோடில் நேற்று பார்த்த அதே அந்த புக்கோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ரகசியம், ரோண்டா பைர்ன் அவங்க எழுதின ரகசியம் அப்படிங்கிற புக்கோடைய கண்டினியூஷன் தான் இந்த எபிசோடில் நான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நான் பார்த்தது ரகசியம் திரைவிளக்கப்படுகிறது அப்படின்ற முதல் சாப்டர் பார்த்தோம். இன்றைக்கி சாப்டர் நம்பர் 2. இன்னும் அந்த சாப்டர் நம்பர் 2ஓட டாபிக் பார்த்தீங்கன்னா ரகசியம் எளிமையாக்கப்படுகிறது. இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விதி. நேற்று இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசணும்ல. லா ஆஃப் அட்ராக்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருந்தது பார்த்தீங்கன்னா பூமியோட ஈர்ப்பு விசைக்கு ஈக்குவல் அப்படின்றாங்க. அதாவது கிராவிட்டி ஃபோர்ஸ். இப்போ சப்போஸ் ஒரு மாடி இருக்குன்னு வைங்களேன், ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்லேருந்து 2 விதமான பர்சன் நம்ம எடுத்துக்கலாம். ஒருத்தர் ரொம்ப நல்ல பர்சன், மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல கருணை மனம் உள்ள ஒரு பர்சனு. இன்னொருத்தர் கொஞ்சம் கருமின்னு வச்சுங்க, கஞ்சன், யாருக்கும் உதவாத ஒரு நல்ல பர்சன். அது மாதிரி 2 விதமான பர்சன்ஸ் இருக்காங்க. 2 பேருமே அந்த மாடி மேலே வச்சுருக்கோன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவங்க 2 பேருமே குதிக்க போகிறாங்கன்னு வைங்க. இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணோம், இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு யாரையும் பிரித்து பார்க்காது. பூமியை நோக்கி விழுதுறாங்கன்னா மாடியிலேருந்து 2 பேருமே என்ன தான் ஆக போகிறாங்க, பூமியில் தான் விழ போகிறாங்க. அது காரணம் என்ன, பூமியோட ஈர்ப்பு விசை. அதே தான் இந்த பிரபஞ்சமும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தும் போது, இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க, இவங்களுக்கு தான் நம்ம நல்லது செய்யணும் இவங்களுக்கு நம்ம கெட்டது செய்யணுன்ற பாகுபாடே பார்க்காது. நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ரகசியத்தை பயன்படுத்தி, அதாவது ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த செகண்ட் லெசனுடைய, அதாவது செகண்ட் சாப்டருடைய முக்கியமான கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பூமியில் ஒரு 700 கோடி மக்கள் வாழறாங்கன்னு வைங்களேன். அந்த 700 கோடி மக்களில் 7 கோடி பேர் தான் கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. ஒரு பங்கு மக்கள் தொகை தான் கோடீஸ்வராக இருக்காங்க மொத்த மக்கள் தொகையில். அப்படி இருக்கும் பொழுது அந்த 7 கோடி மக்கள் கிட்ட மட்டும்தான் மிகுந்த செல்வம் இருக்குது. 90% 95% மேலே செல்வம் அந்த 7 கோடி மக்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன, ஏன் இந்த 7 கோடி மக்கள் கிட்ட மட்டும் பணம் குவிஞ்சிருக்கு, மீதி இருக்க மக்கள் கிட்ட பணம் அவ்வளோ இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7 கோடி மக்கள் ரகசியத்தை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. அதாவது அவங்க பணக்காரர்கள், மீதி இருக்கிறவங்க பணம் தேவைன்றவங்க. ஒன்று பணம் படைத்தவர்கள், இன்னொன்று ஏழைன்னு வச்சுங்களேன். இந்த பணம் படைத்தவர்களை என்னவா இருக்கும், நமக்கு மேலும் மேலும் பணம் வரணும், எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறத பற்றி தான் அவங்களுடைய திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஏழையாக இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய திங்கிங் என்னவா இருக்கும், ஐயோ நமக்கு இன்னைக்கு கடன் அதிகமாகிடுமோ, நம்ம எப்படி செலவு பண்ண போகிறோம் அப்படின்ற பயத்திலேயே இருப்பாங்க. நேற்று எபிசோட்லேயே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளுடைய எண்ணங்களை இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, அப்படியே உள்வாங்கி அதுக்கு பதிலளிக்குது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், ஒரு ஷர்ட்டு அழுக்காயிடக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது அழுக்காயிடும். இப்படியே வரணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அப்படி வரும்னு நினச்சேன். அதே போல் ஏழை என்ன பண்ணுவான், நம்மளுடைய கடனை எப்படி அடைக்கிறது, நம்மளுடைய பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற அவன் கவலையிலேயே இருக்கிறதுனால அவனால் மேலும் மேலும் என்ன பண்ண முடியல, பணத்தை சேர்க்க முடியல. ஆனால் பணக்காரனுடைய என்னவா இருக்கும், நம்ம பணத்தை எப்படி அதிகப்படுத்துறதுன்றதுலேயே அவனுடைய தாட் இருக்கிறதுனால, அவனுடைய திங்கிங் ஃபுல்லாக அந்த பணத்திலே இருக்கிறதுனால அவனுக்கு மேலும் மேலும் பணம் ஈட்டிக்கிட்டே இருக்கான். ஏழையால் மேலும் மேலும் பணத்தை ஈட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதைத்தான் ஒரு படத்திலேயே ரஜினி சொல்லியிருப்பாரு, ரிச் பிகம்ஸ் ரிச்சர் அண்ட் புவர் பிகம்ஸ் புவரர்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா பணம் படைத்தவர்களோட திங்கிங் ஃபுல்லாக பணத்து மேலே தான் இருக்கும். ஏழையோட திங்கிங் ஃபுல்லாக தன்னுடைய ஏழ்மையை எப்படி போக்குறதுன்றதை பற்றி மட்டும்தான் இருக்கும். அதனால் அவங்களோட ஏழ்மையை போக்கவே முடியாமல் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சாப்டரில் அவங்க என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் உணர்வுகள், இந்த 2 விஷயத்தை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. எண்ணங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதான் எண்ணங்கள். ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு இல்லை ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க அறிவியலாளர்கள். சயின்டிஸ்டோடைய ரிசர்ச் பிரகாரம் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் அவங்க மனசில் உதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எண்ணங்களை நம்ம கண்காணிக்கணும்னு சொல்கிறாங்க. எண்ணங்களை எப்படி கண்காணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை தான். இப்போ 60,000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்கிறேன். அந்த 60,000 எண்ணங்களை நம்ம கண்காணிக்கணும்னு வைங்களேன், நம்ம மூளை ரொம்ப சோர்வடைஞ்சிரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கும் ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்களை எப்படி கண்காணிக்கலாம், இப்போ நான் என்னுடைய சூழ்நிலையில் இந்த சிச்சுவேஷனில் இந்த டைமில் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், ஹவ் ஐ ஆம் ஃபீலிங், என்னுடைய உணர்வுகள் என்ன மாதிரி இருக்குது. இப்போ நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன்னு வைங்களேன், அப்போ நான் என்ன மனநிலையில் இருப்பேன், சந்தோஷமான மனநிலையில் இருப்பேன். என்னுடைய எண்ணம் என்னவா இருக்கும், சந்தோஷமானதை பற்றி நான் நினைக்கிறேன்னு அர்த்தம். இப்போ நான் சோகமாக ஃபீல் பண்ணுறேன்னா நான் என்னவா இருப்பேன், சோகமான ஒரு உணர்ச்சியில் இருப்பேன், உணர்வுல இருப்பேன். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் பொறுத்து தான் நம்மளுடைய உணர்வுகள் இருக்கும். ஆக நான் என்ன நினைக்கிறேன்றதை என்னுடைய உணர்வு என்ன பண்ணணும், பிரதிபலிச்சிடும்.
இப்போ ஒரு நிமிஷம் நான் யோசிச்சு பார்க்கணும். நான் நினைக்கும் போது நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து சந்தோஷமான விஷயத்த நினைக்கிறேன்னு அர்த்தம். நான் சோகமாக இருக்கேன்னா நான் சந்தோஷமான விஷயத்த நினைக்கலன்னு அர்த்தம். ஸோ அப்படி நான் சந்தோஷமான விஷயத்த நினைக்காத பட்சத்தில் அப்போ கவலையான விஷயத்த என் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது பிரபஞ்சம் என்ன பண்ணும், மேலும் மேலும் கவலைகளை எனக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா சந்தோஷமான விஷயங்களை மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய மனநிலையை நம்ம வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி கண்காணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு செகண்ட் நம்ம நிறுத்தி பார்க்கணும். நான் இப்போ என்ன மனநிலையில் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேனா வருத்தமாக இருக்கேனா அப்படின்னு யோசிக்கணும். சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அப்போ நான் வந்து நல்லதை நினைக்கிறேன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். பிரபஞ்சம் என்ன பண்ணோம், நல்லது கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது யூனிவர்ஸ் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும். நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணோம், கெட்டதை கொண்டு வந்து சேர்த்துரும் என்கிட்ட. மேலும் மேலும் சோகத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். சரி, என்னால் வந்து எப்படி நான் சந்தோஷமாக மாற்றுறது? இப்போ நான் வந்து ரொம்ப சோகமாக இருக்கேன், என்னால் வந்து திடீர்னு எப்படி சந்தோஷத்துக்கு மாறுறது? இப்போ நான் வந்து என்னோட மனநிலை வந்து கொஞ்சம் கடினமான மனநிலையில் இருக்கும்பொழுது என்னை எப்படி சந்தோஷமான மனநிலைக்கு மாற்றுறது அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பற்றி திங்க் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச புக்ஸை பற்றி திங்க் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை திங்க் பண்ணலாம், இல்லை ஒரு குழந்தையோட சிரிப்பை திங்க் பண்ணலாம். இப்படி நினைக்கும்போது மனநிலை என்ன பண்ணும், உடனே ஒரு சின்ன புன்னகை நம்ம முகத்தில் வரும். அந்த புன்னகை என்ன பண்ணும், மனசை மாற்றும், சந்தோஷமான மனநிலைக்கு மாற்றும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அற்புதமான வாழ்க்கையை மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. சோகமான வாழ்க்கையை மாற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லை சந்தோஷமான வாழ்க்கையை மாற்றுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள் தான் நம்மளுடைய பொருட்களாக பரிணமிக்குது. நேற்றே சொல்லிட்டேன், உங்களுடைய எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கின்றன. இதுதான் முக்கியமான வார்த்தை. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக பரிமாறுது, மாற்றம் அடையுது. ஸோ நம்மளுடைய உணர்வுகளையும் நம்மளுடைய எண்ணங்களையும் நாம தான் கண்காணிக்கணும், நாம தான் அதை கட்டுப்படுத்தணும். இந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அது சாத்தியமான ஒன்று தான். அற்புதமான வாழ்க்கையை மாற்றுறது மிக மிக சாத்தியமான ஒன்று. அந்த சாத்தியமான ஒன்று எப்படி சாத்தியப்படுத்துறதுன்னா, ரகசியத்தை முறையாக பயன்படுத்தணும்னா இந்த அற்புதமான வாழ்க்கையில் நம்ம பல அதிசயங்களை கொண்டு வரலான்ட்டு இந்த 2வது சாப்டரில் அவங்க விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அடுத்த எபிசோடில் நம்ம 3வது சாப்டரை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வரப்போகிற எபிசோட்ஸில் எல்லாம் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக வாழறது, பணத்தை எப்படி கொண்டு வர்றது, அதுக்கான ரகசியம் என்ன, பணத்தை சேர்க்கறதுக்கான ரகசியம் என்ன, வாழ்க்கையை சந்தோஷமாக சேர்த்துக்கிறதுக்கான ரகசியம் என்ன, உறவுகளை எப்படி மேம்படுத்துறது, படிப்பை எப்படி மேம்படுத்துறது, வேலைகளை எப்படி வாங்குறது, இது போன்ற பல ரகசியங்கள் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய எல்லா எபிசோட்ஸ்லையும் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.